இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இந்த நல்லா படிக்காதவங்கலாம் இந்த அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ம் தனியா போய் ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிப்பாங்கல்ல நம்ம ஊர்லலாம். அந்த மாரி ஒரு இடத்துல ஒரு ஆசிரியரும், மாணவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆசிரியர் அவருடைய கடந்த காலத்த பத்தி மாணவர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்றாரு. அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். பார்த்துக்கங்க. でもさ、どんな高校生だったの？学校 மாணவர் சென்சேயை பத்தி கேட்குறாரு. நீங்க என்ன மாதிரியான உயர்நிலைப் பள்ளி மாணவரா இருந்தீங்கன்னு. と合わなくてよく叱られてたよ。さやかもよく学校と。 அவங்க வந்து அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு, ம், அதாவது ஸ்கூலுக்கு போக பிடிக்காம எப்பவும் திட்டு வாங்கக்கூடிய ஒருத்தனா இருந்தேன். 揉めてる。 授業もよくわからなくて அதுக்கு அந்த மாணவரும் எனக்கும் எப்பவுமே ஸ்கூல்ல தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. やる気もなくしてたら君は அதுக்கு அந்த ஆசிரியர் எனக்கு பள்ளியில் நடத்துகிற பாடமும் புரியாது, அதனால் எனக்கு படிக்கிறதுக்கு இருந்த மோட்டிவேஷனும் போயிட்டு ガンに例えるなら末期だって。いやひどいこと言うと思わない？さやかはクズって。 அதனால் அவருக்கு இப்படி இருந்ததுனால அவங்க ஆசிரியர் வந்து உன்னால் முடியாது என்றால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மாணவர்களை பார்த்து கேட்காரு, இப்படி சொல்கிறது பயங்கரமாக தெரியல உங்களுக்கு? って言われてる。 あれ似てる？ அதுக்கு அந்த மாணவர், என்னையும் எங்கள் ஸ்கூலில் ஆசிரியர் வந்து நான் ஒரு குப்பைன்னு சொல்லியிருக்காங்க. で僕たちイエーイ。 அதுக்கு அந்த ஆசிரியரும் நம்ம ரெண்டு பேரும் பார்க்க நம்ம ரெண்டு பேரோட கதையும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த சந்தோஷத்தில் இப்படி கையை தட்டிக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போகிறாரு. அதுக்கு அந்த மாணவர், நிறுத்துங்க, நான் வந்து உங்க அளவுக்குலாம் மோசமானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. おいそれでなんで塾の先生になったの？ இன்னொரு மாணவர் கேட்குறாரு, அதனால நீங்க ஏன் இந்த மாதிரி இதுக்கு ஆசிரியர் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாரு. 求人誌でたまたま見つけたんだ。 அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த நம்ம ஊர்ல இந்த நியூஸ் பேப்பர்லலாம் வேலை வாய்ப்பு போட்டு வருதுல்ல, அதில் தான் அவர் இந்த வேலையை கண்டுபிடிச்சாராம். そうなの？最初はバイトのつもりだったんだけど。 அதுக்கு இன்னொரு மாணவர் அப்படியான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஆசிரியரும், ஆரம்பத்தில் நான் வந்து இது ஒரு பகுதி நேர வேலை என்று திட்டமிட்டு இருந்தேன். やってみたら意外に面白くてさ。 அப்புறம் இந்த வேலையை முயற்சித்த போது தான் எனக்கு தெரிந்தது, நான் நினைச்சதை விட சுவாரஸ்யமாக இருந்தது. だって学校は学力も性格も全然違う生徒をひとまとめに教える。 அதாவது பள்ளிகளில் வந்து அதாவது கற்றுக் கொடுக்கறதும் கற்றுக் கொடுக்கறதுலாம் வந்து பார்த்தோம்னா அந்த வெவ்வேறு ஆளுமைகளையும் திறன்களையும் கொண்ட மாணவர்களுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க வெறும் கல்விக்காக கற்றுக் கொடுக்கறதுனால いるから僕みたいに授業についていけない生徒がたくさんいるんだよね。 அதனால் என்ன போலவே பள்ளிகளில் மாணவர்களோடு சேர்ந்து பாடங்களை ஒரே போல் கவனித்து அவங்களோட ஸ்டடியை கண்டினியூ பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. でもここでなら一人一人の個性に応じて教え方を変えられる。 அதனால் இங்கே வந்துன்னா ஒவ்வொருத்தருடைய தனித்தனி திறன்களையும் பொறுத்து என்னால்
அவங்கள அவங்களோட ஆர்வம் உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போக முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதத்தையும் என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். もっともっと生徒の能力も引き出せる。 மேலும் 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 அவங்களுடைய திறன்களை உள்ளேருந்து தோண்டி என்னால் அவங்களுக்குள்ளேருந்து தோண்டி எடுக்க முடியும். そう提案したら塾長も賛同してくれて、 எனக்கு அதற்காக இந்த இதுக்கு பிரசிடெண்ட்டும் சப்போர்ட் பண்ணார். அதாவது 銀行からお金まで借りて教室もこんな風に改造してくれたんだ。 அது பேங்க்லேருந்து அவர் வந்து பேங்க்லேருந்து காசும் கடன் வாங்கி கொடுத்து இந்த கிளாஸ் ரூமையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ひょっとしてあの人が塾長？ அவர் யார் அவரோட பிரசிடென்ட்னு சொல்கிறாருன்னா, அதில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபரை இந்த வீடியோவில் காட்டினாங்கல்ல, அவரை தான் சொல்கிறாரு. 掃除のおじさんじゃなかったんだ。 அதுக்கு அந்த மாணவர்களும் இவங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க க்ளீன் பண்ணுற ஆள் இல்லையா அப்போ அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. だから僕はあの人のためにも何としても結果を出さなきゃって思ってる。 அதனால அவன் சொல்கிறான், அவர் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால் நானும் அவருக்காகையாவது இந்த மாணவர்கள்ட்டேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிக்கிறேங்க. 先生も勝負かかってんだな。そうだね。 ஆசிரியரும் நிறையா ரிஸ்க்குகளை எதிர்க்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு அந்த மாணவர் சொல்வார்.マジか、こいつほとんど寝てねえぞ。 அதுக்கு இந்த பொண்ணு தூங்கிட்டா, இந்த கதை இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக இருந்து ஏதோ எழுதி பார்த்துருக்கா. அதை அவன் பார்த்துட்டு சீரியஸ்லி இந்த பொண்ணு தூங்கியிருக்கிறது வந்து கண்டிப்பாக ரேர் தான் அப்படின்னு சொல்கிறான். ரேராக தூங்கியிருக்க மாதிரி தெரியுது பார்க்க அப்படின்ட்டு. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் எல்லோரும் பார்க்கலாம். பாய் பாய்.